மாதவா மாதவா ஒண்ணுதான் என்கிட்ட என்ன மரியாதை? சின்ன வயசுல கோலி விளையாடும் போது பந்தயம் கட்டுவோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அது எப்படிங்க மறக்க முடியும்? நீ ஜெயிச்ச உடனே முத்தம் கொடுக்க ஓடி வந்தனே. ஐயோ, அது இப்ப நினைச்சாலும் ஐயோ வேணாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஐயா, யார் இந்த போட்டோவை இங்க மாட்டது? தெரியாதா? இந்த போட்டோவை மாட்டினது யாருன்னு சொல்லலனா? நான் தான். எதுக்காக மாட்டின? உங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சா இல்லையான்னு பார்க்கத்தான் மாட்டி வச்சேன். எப்படி போகும்? ஆயுசுக்கு அவன் மேல கோவம் போகாது. அவன் ஒரு கொலைகாரன்னு தெரியல உனக்கு. கடைசி வரைக்கும் அவனை சேர்த்துக்க மாட்டீங்களா? அப்படின்னா ஒருவேளை மாதவன் திடீர்னு வந்துட்டான்னா கொன்னுடுவேன். என் கையால நானே சுட்டு கொன்னுடுவேன். என்ன இந்த வீட்டுல கொலை இவ்வளவு மலிவா போச்சு? டேய், என்ன பண்ற? கண்ணாடியை பொறுக்கிட்டு இருக்கணும். குழந்தைங்க கை காலில் குத்தி யாருக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது பாருங்க, அதான் எடுத்து குப்பையில போடலான்ட்டுங்க. கரெக்ட். கண்ணாடியை குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை எரிச்சிட்டு. ஏண்டா அப்படி பண்ண? அவன்தான் பாட்டி மாதவன். முதல் நாள் இவனை பார்க்கும் போதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஆமாமா, எனக்கு கூட அன்னைக்கே டவுட்டா இருந்தது. तुम तो मुझे अच्छी तरह जानते हो ना? சார் கோவப்படாதீங்க. ஆதவன் என் கூட டெய்லி டச்ல தான் இருக்கான். அந்த ஜட்ஜுக்கு ஆயுசு கட்டி மிஸ் ஆயிட்டே வரான். ஆனா நீ அல்ப வயசுல போயிடுவேன், பரவாயில்லையா? சார், ஆதவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் எடுத்த டார்கெட்டை முடிக்காம விட மாட்டான். எத்தனை நாள்? அவன் சொன்ன டார்கெட் 10 நாள் சார். அதுவே முடியலையே. ஆனா அந்த ஜட்ஜ் என்கொயரி முடிச்சிட்டான். இன்னும் 2 நாள்ல சப்மிட் பண்ணிட்டானா நான் காலிடா. இடியட். சார் ஆதவனுக்கு எப்பவும் எதுலயும் தான் மாட்டிய கூடாது கரெக்டா இருப்பான். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறு வேஷத்துல போய் டிராமா பண்ணி சைலண்டா போட்டு வந்துருவான். என்ன நம்புங்க, இன்னும் 2 நாள்ல உங்க டார்கெட் முடிஞ்சிடும். முடிக்கலனா? அவன் முடிக்கலனா அந்த ஜட்ஜ நான் முடிக்கிறேன். இல்லனா only 2 days. ஜிலேபி எடுத்துமா, ஜிலேபி. டேய் மாப்ள, சாப்பிட்டது போதும், நிப்பாட்றா, வயிறு வலிக்க போகுது. ஏய், திரும்ப. என்னம்மா? அம்மா அம்மா, இப்ப எதுக்குமா நீங்க அடிச்சீங்க? அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு. அம்மா, தங்கச்சியை கட்ட போறோம்னா எங்க ஊர்ல மாப்பிள்ளை தான்மா கூப்பிடுவாங்க. அவ ஏன்னா உன் தங்கச்சியை கட்டிக்க போறா? வேற யாரு? அதோ என் பேத்தியை கட்டிக்க போறா. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? என்ன இருந்தாலும் மாமாவை நீங்க அடிச்சிருக்க கூடாது. இது எதுக்கு? அவர் மட்டும் இல்லைன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாதுல்ல. ஏன் பானர்ஜி, 10 வருஷமா நீ எங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் விட்டுட்டு கல்கத்தாவுக்கு தான் கூட்டு வந்திருக்கிய. ஏன் அப்படி? அவர் தான் சொன்னாரு, உங்க அப்பாவோட கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சதான்ப்பா நாங்க கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னீங்களே. சொல்லல? என்ன இந்த குடும்பத்துல சேர்க்கறதுக்காக தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு வேலைக்காரனா இங்க வந்து சேர்ந்திருக்காரு. இத்தனை வருஷம் ஆகி ஒன்னு ஆலையேன்னு மனசு கஷ்டப்பட்டு மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சாரி பானர்ஜி, எங்களை மன்னிச்சிரு. வெரி குட். எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றிங்க. அது சரி அங்கிள், இன்னைக்கு மட்டும் உங்க தமிழ் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி? சிறுசுகிட்ட சிக்கிட்டான். உன் வயசுல கத்துக்கிட்ட தமிழ் இதாமா, அது நடுல மாமா ஊர்ல கத்துக்கிட்ட தமிழ் நடுலே விட்டுற வேண்டியதானே? ஹே, வெரி குட். ஒன் மினிட். ஒரு முக்கியமான விஷயம். இவன் தான் மாதவன்னு நமக்கு மட்டும் தெரியணும். அந்த இளையமானுக்கோ என் மகனுக்கோ தெரிஞ்சது கொன்னுடுவீங்க. கரெக்ட். அதான் தெரியும். போங்க. டேய், யாரப்பா? ஒன்னத்தாண்டா. உன்னை எல்லாரும் இங்க புத்திசாலின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன? சரிங்க ஜமா. எச்ச பிளேட்லாம் காய்து எடுத்து வை. இந்த இப்ப எடுத்து. என்ன எகத்தாளம். டேய் பானர்ஜி, இந்த வந்துட்டீங்கயா. ஐயோ, ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்களே. சார், இங்கே ஒரே பாஸ் மழையா இருக்குதா சார்? அது வந்தா பையன் சொல்றேன்.
ஒண்ணுமே புரியல சார். இன்னும் 2 days தான் டைம். இல்லைன்னா நாமளே போட்டு வேண்டியதுதான். ஜட்ஜு மட்டும் இல்ல, ஆதவனையும் சேர்த்து. ஓகே சார். அவன் இனிமே இந்த வீட்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வாசிக்க கூடாது. ஒரு ஐடியா சொல்லே. ஐடியா இருக்கு. மிஸ்டர் இளையமான், கிட்டார்ல பாம் வச்சு ஜட்ஜ கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன் நான் தான். சாரி, அனாவசியமா ஒன்ன சந்தேகப்பட்டாங்க. பாவி மக்களா, அவன் உண்மையை சொல்லிட்டு போறான். ஜட்ஜு குடும்பமே நம்பாம சிரிச்சு சந்தோஷப்படுத்துங்களே. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? I am very clever. Good. ஆனா உன் மியூசிக் ஆர்வத்துல அந்த பியானோல மட்டும் கை வச்சிராத. ஏன்? ஏன்னா இந்த தடவை பாம ஜட்ஜ் வீட்டு பியானோல தான் வச்சிருக்கேன். What? ஆமா, அந்த பியானோவை வாசிக்கிற நிறுத்தினா அடுத்த செகண்டே வாசிச்சவங்க வெடிச்சு பீஸ் ஆகி சிதறிடுவாங்க. வாசிட்டே இருந்தா வெடிக்காது. ஆனா எவ்வளவு நேரம் தான் வாசிக்கிட்டே இருப்ப? அதானே. இந்த உண்மை வெளியே தெரிஞ்சது அடுத்த நாளே நீ உயிரோட இருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஓசாவு உன் கையில தான். எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நிறுத்தினா நானே வெடிச்சிருவேனே. இப்பவே வெடிக்கிற மாதிரி தான் இருக்கேன். அந்த வெடி இல்ல, நான் கையை எடுத்துன்னு வச்சுக்க. வேணா சொன்னா நான் செத்துருவேன். எனக்கு வெறும் மியூசிக் பிடிக்காது. அட்லீஸ்ட் ஒளியும் வேணும். அதான் ஒளியும் இருக்கே அம்மா. ஒரு நல்ல ஸ்டேஜ் ஷோ பார்க்கணும். இப்ப பாருங்க. சூப்பர். ஓகே, ராஜராணி எல்லாம் எங்கே? ஐயோ, எனக்கு ஐடியா தாங்க தெரியாது, நடிக்கலாம் தெரியாது. என்ன விட்டு உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மா உட்காந்து ஷோ தானே பார்க்க போறீங்க. ஷோ பார்த்தாலும் ஷோவா பார்க்கணும்டா. ஏம்மா, அந்த உதட்டு சாயம் எம்ஜிஆர் காலத்துல வாங்கினது தானே? ஆமா. அவரே போனதுக்கு பின்னால இன்னேமா பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரி அடிக்கிறீங்க. என்ன சொன்னே? இல்லம்மா, ஷோ நடக்கும் போது நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஏதாவது செய்யடா மட சாம்பிராணி. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஸ்டேஜ் ரெடியா இருக்கு. ஐயோ, நானே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்படியே போடுவாங்க. சூப்பரா இருக்கு. ஐயோ, அந்த துணி எடு.